வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விவசாயம் காப்போம் பசுமை புரட்சி இயக்கம் சமூக சேவை தமிழ்நாடு தலைவர் மகன் முருகேசன் என்பவர். திண்டுக்கல் மாவட்டம். வருகின்ற வெயில் காலங்கள்லாம் அப்படி ரொம்ப ஒவ்வொரு வெயில்கள் கொளுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ இதற்கான காரணங்கள் நம்ம என்ன செய்யணும்னா, வருகின்ற மழைகள் வரும் காலகட்டத்தில் சூழ்நிலையில் அந்த மழையின் காலகட்ட சூழ்நிலைகள் மரக்கன்றுகளை நாம் நடுவது மிகவும் நல்லது. சாலையோரம் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் முதல் கொடுக்க வேண்டும். விவசாயிகள் நீர்ப்பாசன வசதிகள் அமைத்து தர அரசிடம் கோரிக்கை வைத்தோம். அதுக்கு இன்னும் ஒரு வழிமுறை வகுக்கப்படாமல் இருக்குது. இது நீர்ப்பாசன வசதி இல்லாத விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். அதில் 75,000 மானியம் வழங்குவதாக பிரதமர் மோடி ஸ்கீம்கள் வழங்கப்படுகிறதாக கூறப்படுகிறது. அதில் 5 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி ஒரு போர் வசதியை உருவாக்கி அதிலிருந்து கடனாளியாகி அந்த 75,000 மானியத்தை கிளைம் பண்ணி வாங்குறது அந்த விவசாயி வாங்குறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை. இதை நான் அப்ளை பண்ணி கூட கடந்த ஒரு 4-5 ஆண்டு காலமாக நான் இதை செய்ய முடியலை. இப்போ ஒரு 2 வருஷமாகவும் நான் இதை செய்ய முடியலை. அதுக்கான போதிய வருமான பொருளாதார வசதி இல்லை நம்மள்கிட்ட. என்னுடைய தொழிலே நானே ஒரு ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் ஏதோ சர்வீஸ் பார்த்துக்கிட்டு போதிய வருமானங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்குது. இக்காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு நமக்கு ஒரு சமூக சேவையின் தேவையா அப்படின்றலாம் எனக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் இந்த இயக்கத்தை நாம் எப்பயோ அறிவித்து வெளியிடப்பட்டாச்சு. இந்த இயக்கம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய அளவில் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வீண்பாகல. இது என்ன காரணம் என்றுனா, நம்முடைய சமுதாயம் அப்படிங்கிறது, நம்முடைய அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. கண்டிப்பாக தாங்கள் முடிந்த உதவி செய்தால் இறைவனுக்கே அது மகிமை தான். அது என்னை பொறுத்தளவு அந்த இறைவன் மகிழ்மை அப்படின்றது மகிழ்ச்சி அடைவார் இறைவனை. பார், இந்த உலோகத்தில் இந்த மனித பிறவிகளாக பிறக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்கு நாம் படைத்தோம். இவர்கள் இன்று மனிதர்கள் தனக்குத்தானே உதவி செய்து பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறார் என்று இறைவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ சூரியனுடைய இப்போ தாக்கமாக இப்போ வெளியில் அதிகமான காலகட்ட சூழ்நிலை போய்கொண்டிருக்குது. இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள் மழை பெய்ய வாய்ப்பு வந்துவிடும். மழை பெய்யணும். இறைவனை நம்பி வேண்டுகிறோம். இறைவனை நீங்கள் நினைத்துக்கொண்டு ஒரு நல்ல ஆன்மீக பழக்கவழக்கத்தில் இருக்க வேண்டும். ஒரு நல்ல மனிதனால் வாழ வேண்டும் என்று நான் கருத்தில் நினைக்கப்படுகிறேன். விவசாயம் காப்போம் பசுமை புரட்சி இயக்கம் சமூக சேவை பணி தமிழ்நாடு என்ற ஒரு இயக்கத்தை நீங்கள் வழிநடத்துவதற்கு ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக நேரில் சென்று அங்கிருந்து ஒவ்வொரு ஒரு இளைஞர்களை உருவாக்கி, அங்கிருந்து ஒவ்வொரு ஒன்றியங்களில் ஒரு இளைஞர்களை உருவாக்கி, அந்த இளைஞர்கள் மூலம் உங்களால் முடிந்த ஒரு உதவி செய்ய மரக்கன்றுகள் வாங்கி கொடுக்க, இந்த மரக்கன்றுகள் வாங்கி கொடுக்குற வேலையை தான் இந்த உதவி செய்ய சொல்லி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். வருகின்ற தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பசுமை புரட்சி என்ற ஒரு மகிழ்ச்சியை நாம் கொண்டு வருவோம் என்று நம்பிக்கையோடு இருக்கு. இது எனக்காக சொல்லலை, நம்ம நாட்டுக்காக, நம்ம வருங்கால சந்ததியருக்காக, நம் வருங்கால தலைமுறைக்காக நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுடைய இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். ஆண்டவன் அருள் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு தகுந்தவாறு நம்மளால் முடிந்த பிறருக்கு உதவி செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். கடவுள் அருள் உண்டு. பிறருக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். இறைவன் கோயில் ஆலயம் தூய்மை பணி செய்வதோ, துப்புரவாளர்கள் இந்த நாட்டில் தூய்மை பணி செய்வதோ இந்த நாட்டிற்கும் பெருமைதான். நாம் உடல் உள்ளம் சுத்தமாக இருப்பது போல் ஆடை இருப்பிடம் என்றும் நமக்கு தேவையான பூர்த்திகள் இருப்பது போல் இந்த நாடு தூய்மையாகவும் இருக்க வேண்டும். தூய்மையாக இருப்பதோடு இந்த அரசு, தமிழக அரசு, இந்த நாட்டின் இந்திய அரசு இந்த மக்களுக்கு தேவையான ஒரு உதவிகரமாக இருந்து இவர்களுக்கு தொழிற்சாலை வசதி, கல்வி வசதிகள் மென்மேலும் வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக பண செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டு கொடுக்க வேண்டும்.
என்று நான் உங்களிடம் கோரிக்கை வைத்து இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய வாழ்க.